மாணிக் தாகூர் பேசுறதே ராகுல் காந்தி சொல்லி தான். ராகுல் காந்தி சொல்றதுனால தான் மாணிக் மனசாட்சியா இங்கே தமிழ்நாட்டில் வந்து இல்லை, இவங்கெல்லாம் அவருடைய ப்ராடக்ட்ஸு. இப்போ மாணிக் தாகூருடைய ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை இந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி இருந்தப்போ தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக மாணிக் தாகூர் இருக்கிறாரு. ஸோ அப்போலேருந்தே இவங்கெல்லாம் வந்து அவருடைய ப்ராடக்ட்ஸாக இருந்ததுனால அவர் என்ன ஓட்டத்தில் இருக்காரோ அதை பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவர் அவ்வளோ பேசுகிறப்ப கூட இன்னொன்று ஓப்பனாக சொல்லணுன்னா சார், தலித் பாலிடிக்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு லாபி இருக்குது. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பிராமின், கேசி வேணுகோபால், இவங்க எல்லாம் அந்த டீம் எல்லாமே மல்லிகார்ஜுன கார்கே அந்த இடத்துல இருக்கிறத விரும்பலை. இப்போ செல்வ பெருந்தகைக்கு பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அவர் ஜாதிகாரருங்கிறதுனால மல்லிகார்ஜுன கார்கே செல்வ பெருந்தகைக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இந்த தலித் லாபியை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கெட்டை அடிக்கிறாங்க. அதனால மல்லிகார்ஜுன கார்கேயோட ஸ்டாண்டையும் அவங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு டிஎம்கேன்னாங்க, மகன் வந்து தாவேக்கான்னாரு. அப்போ தான் இவர் என்ன சொன்னார், அவசரப்படாதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, இருங்க நான் பார்க்குறேன்னு அங்கே இருக்க நிர்வாகிகளை வர வச்சு கருத்து கேட்டதுக்கப்புறம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் திமுகவோட இருக்கிறது பெட்டராக இருக்குன்னு இப்போ மெஜாரிட்டி 3 பேர் டிசிஷன் மேக்கிங், 4 பேர் அந்த பேனல்லே உட்காந்துருந்தது. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி. இப்போ இதில் சிதம்பரம், சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே 3 பேரும் டிஎம்கேங்கிறாங்க. ராகுல் காந்தி மட்டும்தான் நாளைக்கு தாவேக்காங்கிறாரு. இப்போ இந்த ஜர்க்குனால தான் இவங்க இதை கொடுக்கறதுனால திமுக நம்மளை கூடுதல் சீட்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவங்க 25லேயே போன தடவை 25 கொடுத்தாங்கன்னா இந்த தடவை பேச்சுவார்த்தையே 20லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க.